நண்பர்களே வணக்கம். திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கும் ஒரே நட்சத்திரமாக இருக்கும், பையனுக்கும் ஒரே நட்சத்திரமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்க்கலாமா அப்படின்றது நிறைய குழப்பங்கள் இருக்குது. பொதுவாக தெரிஞ்சுங்க, ஏக நட்சத்திர பொருத்தம்னா என்ன? சில நட்சத்திரங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் விவாகம் செய்யலாம். இதை தான் ஏக நட்சத்திரம்னு சொல்கிறோம். இதில் ஒரு சிலது உத்தம பொருத்தம்னும் இன்னொன்று மத்தியம பொருத்தம்னு இருக்கும். பொதுவாக ரெண்டு பிரிவுகளுமே திருமணம் செய்யலாம். இது ரெண்டுமே பொருந்தும். ஆனால் இப்போ சொல்ல போகிற நட்சத்திரங்களை நீங்கள் சேர்க்கக்கூடாது. பரணிக்கு பரணி நட்சத்திரம், பையனுக்கும் பரணி, பொண்ணுக்கும் பரணி. இந்த நட்சத்திரம் ஏக நட்சத்திரம்னு பேர். இதை நீங்கள் திருமணத்திற்கு பரணி நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஆயில்யம் நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. அடுத்ததா சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதே சுவாதி நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டைக்கு கேட்டையும், மூலத்திற்கு மூல நட்சத்திரமும், அவிட்டத்திற்கு அவிட்ட நட்சத்திரமும், சதயத்துக்கு சதய நட்சத்திரமும், பூரட்டாதிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் ஆக இந்த 8 நட்சத்திரங்களும் ஏக நட்சத்திரமாக வந்தால் திருமணம் செய்யக்கூடாது. இது பொருந்தாது. அடுத்தபடியா உதாரணத்துக்கு சொல்கிறேன், கேட்டுங்க. பொண்ணுக்கு ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுங்கள, பையனுக்கும் அதே ரோகிணி நட்சத்திரம். அப்போது பொண்ணுக்கு ரோகிணி நட்சத்திரம், பையனுக்கும் அதே ரோகிணி நட்சத்திரம். ஆனால் இதை சேர்க்கலாமா? கண்டிப்பாக சேர்க்கலாம். அது எப்படி இருக்கணும்? பையனுடைய நட்சத்திரம் பெண்ணுடைய நட்சத்திரத்தை விட முந்தைய பாதமாக இருக்க வேண்டும். அப்படின்னா ரோகிணி 1 பையனுக்கு, ரோகிணி 2 பொண்ணுக்கு இருக்கணும், அல்லது 4ஆம் பாதமாக இருக்கணும். அடுத்தபடியாக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுங்க. இருவருக்குமே புனர்பூசம் நட்சத்திரம்னு வச்சுங்களேன். இதில் ஆணுக்கு 1, 2, 3 பாதம் இருக்கலாம்.